ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். உலகம் ஒரு பேரிடரின் தாக்கத்தை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கிறது. ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இடையேயான பதற்றம் மொத்த தேசங்களையும் கவலைக்குள்ளாக்கிய தருணத்தில் தற்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பதற்றம் மிக பெரும் சிக்கல்களை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உலகுக்கு பெருமளவு எரிபொருள் வழங்கி வந்த வளைகுடா நாடுகள் இந்த போரில் இலக்காகியுள்ளதால் பல நாடுகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. உலகின் ஒரு மூலையில் நடக்கும் போர் அதற்கு தொடர்பே இல்லாத நாடுகளின் எளிய குடும்பங்களை கூட பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. உலகின் மிக முக்கிய எரிபொருள் உற்பத்தி நிறுவனங்களும் சுத்திகரிப்பு மையங்களும் இந்த போரால் சிதைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எரிபொருள் கொண்டுவரும் கப்பல் வழித்தடமாக இருந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்தே இந்த நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்து வைத்துள்ளது ஈரான். மீறி பயணித்த சில கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதனால் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கப்பல்கள் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு இந்த நீரிணையை கடக்க முடியாமல் நடுக்கடலில் காத்திருக்கின்றன. இந்தியாவும் இந்த தாக்கத்திற்கு தப்பவில்லை. நம் நாட்டுக்கு ஓராண்டுக்கு சுமார் 240 முதல் 250 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. இந்தியா தனது 90% எரிபொருள் தேவைக்கு வெளிநாடுகளை சார்ந்தே இருக்கிறது. அதேபோல இந்தியாவுக்கு ஓராண்டுக்கு சுமார் 30 மில்லியன் டன் எரிபொருள் தேவைப்படுகிறது. இதில் சுமார் 40% உள்நாட்டில் தயாராகிறது. பெருமளவு நாம் பிற நாடுகளை சார்ந்தே இருக்கிறோம். போக்குவரத்துதான் ஒரு தேசத்தின் உயிர் நாடி. அதுதான் வளர்ச்சிக்கு அச்சாணி. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் போக்குவரத்து தடைப்படும். அதன் மூலம் விலைவாசி உயர்வு ஏற்படும். அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடும் ஏற்படும். பொருளாதார சிக்கல் ஏற்படும். மக்கள் பெரும் இன்னல்களை அனுபவிக்க நேரும். ஒரு காலத்தில் நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு வளைகுடா நாடுகளை மட்டுமே சார்ந்திருந்தோம். இப்போது நமக்கு எரிபொருள் சப்ளை செய்யும் மிக பெரும் தோழமை நாடாக ரஷ்யா மாறியிருக்கிறது. அரசியல் ரீதியாக பழங்காலம் தொட்டே ரஷ்யாவுடன் நமக்கு நெருக்கமான பந்தம் உண்டு. தற்போது நம் எரிபொருள் இறக்குமதியில் 30 முதல் 35% ரஷ்யாவிலிருந்து வருகிறது. மேலும் தேவைக்கு நாம் வளைகுடா நாடுகளையே நம்பியிருக்கிறோம். அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளிலிருந்தும் கொஞ்சம் வருகிறது. சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு நாடுகள், குவைத் ஆகிய நாடுகளிலிருந்தே நமக்கு கிடைத்து வந்தது. தற்போது உலகெங்கும் ஏற்பட்டுள்ள யுத்தம் மற்றும் அரசியல் பதற்றங்களால் உற்பத்தி நாடுகளே தடுமாற்றத்தை சந்தித்துள்ளன. குறிப்பாக வளைகுடா நாடுகள். ஏற்கனவே பல நாடுகள் பொருளாதார சீர்குலைவை சந்தித்துள்ள நிலையில் இந்தியா இந்த சூழலை வெற்றிகரமாக தாக்குப்பிடித்து வருகிறது. மேலும் விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் கச்சா எண்ணெய் அவசரகால சேமிப்பு மையங்களில் நாம் இருப்பு வைத்திருந்த கச்சா எண்ணெய் தற்போது கை கொடுத்து வருகிறது. தவிர ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஹார்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் நிரப்பப்பட்ட 12 கப்பல்கள் இந்தியா வந்து சேர்ந்துள்ளன. மேலும் நாம் ஏற்கனவே எத்தனால் பயன்பாடு மூலம் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறோம். தவிர காற்றாலை மற்றும் சூரிய மின்சார உற்பத்தியையும் ஊக்குவித்து வந்திருக்கிறோம். ஆயினும் உலகளாவிய இந்த பேரிடர் நெருக்கடி தொடருமானால் இந்தியாவும் சிக்கலுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது. தற்போதைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் நெருக்கடி முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை. அதற்கேற்ப நாம் தயாராக வேண்டும். அதற்காகவே மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து வருகிறார். கடந்த மே 10 தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரு அரசு நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் நமது அண்டை பகுதியில் கடந்த 2 மாதங்களாக ஒரு பெரிய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த உலகையும் பாதித்துள்ளது. இந்தியா அதனால் இன்னும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று யதார்த்த நிலையை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். மேலும்
போர் காரணமாக பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்களின் விலைகள் உலகம் முழுவதிலும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளன. 2 மாதங்களாக தொடரும் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான தொடர் முயற்சிகளை அரசு செய்து வருகிறது. நம் நாட்டை முதல் நிலையில் வைத்து நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும். ஒவ்வொரு வேளை உணவிலும் பயன்படுத்தும் எண்ணெயின் அளவை குறைப்பதும் தேசபக்திதான். இது நாட்டுக்கும் நம் உடலுக்கும் சேவை செய்வதாகும். இதனால் நாட்டின் கருவூலத்தின் ஆரோக்கியமும் குடும்பத்தினரின் ஆரோக்கியமும் மேம்படும் என்ற பிரதமர், அதிக அந்நிய செலாவணியை செலவழிக்கும் மற்றொன்று தங்கம் வாங்குவது. நெருக்கடியின் போது மக்கள் தங்கள் நாட்டு நலனுக்காக தங்கத்தை தானம் செய்த காலம் இருந்தது. இப்போது தானம் செய்வதற்கு தேவையில்லை. ஆனால் நாட்டு நலனுக்காக ஓராண்டு காலத்திற்கு வீட்டில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் நாம் தங்க நகைகள் வாங்கக்கூடாது என முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இன்று தனிநபர் வாகனங்கள் அதிகரித்துவிட்டன. வீட்டுக்கு ஒரு வாகனம் என்றிருந்த நிலை மாறி நபருக்கு ஒரு வாகனம் என்று ஆகிவிட்டது. அதனால் எரிபொருள் தேவையும் அதிகரித்துவிட்டது. அதனால் பிரதமர் நாட்டு மக்களுக்கு இன்னொரு முக்கிய கோரிக்கையும் முன்வைத்துள்ளார். சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதன் காரணமாக பயணம் குறையும், எரிபொருள் பயன்பாடு குறையும், பொருளாதார அழுத்தமும் மக்களுக்கு குறையும். கோவிட் காலத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் வீடியோ கான்பரன்ஸ் போன்ற பல முறைகளை நாம் உருவாக்கினோம். அதற்கு மக்கள் பழகியும் விட்டார்கள். இன்றைய காலத்தின் தேவை என்னவென்றால் அதுபோன்ற நடைமுறையை மீண்டும் தொடங்குவதுதான். இது தேசிய நலனுக்கானதாக இருக்கும். வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கருத்தரங்குகள் மற்றும் விர்ச்சுவல் கூட்டங்களுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பயணங்களை குறைக்கும் விதமாக ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு முறைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பெட்ரோல் மற்றும் டீசலை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து சேவைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை முடிந்தவரை பாதியாக குறைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். ரசாயன உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு மண்ணின் ஆரோக்கியத்தை கெடுப்பதாக கூறிய பிரதமர், அதற்கு பதிலாக இயற்கை விவசாயத்திற்கு மாறுமாறு பரிந்துரைத்தார். மேலும் டீசல் பம்புகளுக்கு பதில் சூரிய மின்சக்தியின் மூலம் இயங்கும் நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டார். மேலும் தினசரி பயன்படுத்தும் பொருட்களில் வெளிநாட்டு தயாரிப்புகளை வாங்காமல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும். இதன் மூலம் இறக்குமதியை குறைக்க முடியும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பை சேமிப்பதற்காக வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் உள்நாட்டு சுற்றுலாவை தேர்ந்தெடுக்குமாறும் அவர் தெரிவித்தார். வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதை தன் அன்றாட செயல்பாடுகளிலும் நடைமுறைப்படுத்தி முன்னுதாரணமாக்கியிருக்கிறார். தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 15லிருந்து 4ஆக குறைத்துள்ளார். மேலும் தனது பயணத்தில் மின்சார வாகனங்களை அதிகரிக்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் 10ஆக இருந்த தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை இப்போது 5ஆக குறைத்துள்ளார். மேலும் அரசுக்கு சொந்தமான மற்றும் அதிக எரிபொருள் நுகரும் பழைய விமானங்களை படிப்படியாக நீக்கவும் தேவையற்ற பயண செலவுகளை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்களால் ஏற்படும் கரியமில தடத்தை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடுவதை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எடுத்திருக்கும் இந்த முனைப்புகளால் பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அடையாளபூர்வமான இந்த நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கும் எரிசக்தி சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. மக்களும் பிரதமரின் கோரிக்கையை ஏற்று செயல்பட தொடங்கியுள்ளார்கள். எல்லோரும் கரமிணைந்து இந்த பேரிடரை எதிர்கொள்வோம், தாக்கத்திலிருந்து தப்புவோம். இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.